ஜூபிட்டர்னா காட் ஆஃப் கிங்ஸ், மெர்க்குரினா காட் ஆஃப் மெசஞ்சர்ஸ் அர்த்தம். யூபிட்டர்னா என்ன அர்த்தம்னா காட் ஆஃப் கிங்ஸ்ன்னு அவங்களுக்கு அர்த்தம், காடே கிடையாது. பட் அது அவர்கள் எப்படி நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா ராஜாக்களின் தேவனா ஜூபிட்டர்னா. மெர்க்குரினா காட் ஆஃப் மெசஞ்சர்ஸ். அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம் சூரிய பகவான் ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம ஊரில், படிக்கிறதுக்கு சரஸ்வதினு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அப்படி தான் வந்துச்சு. அந்த லைனப்பில் வந்தது தான் இப்போயும் அந்த மூட நம்பிக்கை. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடவுள். காக்கணுன்னா ஐயனார், ஊரை காக்கணுன்னா அந்த கோயிலுக்கு பேர், அந்த சாமிக்கு பேர் என்னதுங்க? நம்ம ஊரில் இருக்குது. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க இப்போ. ஏன்னா இது எங்கேருந்து வந்துச்சு? கிரேக்க அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்துச்சு. அந்த சிவிலைசேஷன், ஆரியன் திராவிடன் சிவிலைசேஷன்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். இது எப்படி உள்ளே அப்படியே பூந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு கடவுள். இந்த ராஜாக்களின் கடவுள் ஒன்று, தூதர்களின் கடவுள் ஒன்று, அப்புறம் வேலை செய்கிறதுல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு கடவுள் ஒன்று. எல்லாத்துக்கும் ஒரு கடவுளை வச்சுருந்தாங்க அந்த நாட்கள். எல்லாத்துக்கும் ஒரு கடவுள். அந்த கடவுளுக்கு ஒரு பெயர். இந்த நாட்கள்லையும் அது இருக்குது.